ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஹேமிங் கோட்ல எந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஹேமிங் கோட்ல எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நான் கேட் கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இப்ப பார்த்த வரைக்கும் 2 கோடை குடுத்திருந்தோம்னா, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். எந்த பிட் டிஃபர் ஆகுதோ அத மாரி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா, இதுல எப்படின்னா ஒரு 5 கோடு குடுத்திருக்காங்க இல்லைங்களா? இதுலேருந்து எப்படி ஹேமிங் டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த இதுவுமே குடுக்கல. இங்க டிஸ்டன்ஸ் மட்டும் தான் குடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. என்ன ஃபைண்ட் பண்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும்னா, மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோடுக்கு நம்ம ஏன்னு குடுத்துக்கலாம். இந்த கோடுக்கு வந்து பின்னு குடுத்துக்கலாம். இந்த கோடுக்கு சி, இந்த கோடுக்கு டி, இதுக்கு இ அப்படின்னு நம்ம கோட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கோடுக்கும் நம்ம ஹேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 கோடா எடுத்து ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஏக்கு. ஏ வச்சு நம்ம என்னன்னா எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஏக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 ஜீரோஸ் இருக்கு. 1 2 3 6 0. அண்ட் தென் B யோட கோட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? 0 1 0 1 0 1. ஸோ இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்கன்னா, இது டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் தென் இது டிஃப்ரெண்டா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சேமா இருந்தா 0, டிஃப்ரெண்டா இருந்தா 1. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்ப எக்ஸ்ஆர் மெத்தட்ல எப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சேமா இருந்தா 0ங்களா? எக்ஸ்ஆர் பொறுத்து சேமா இருந்தா 0, டிஃப்ரெண்டா இருந்தா 1. ஸோ சேமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, அப்போ 1. சேமா இருக்கு 0, டிஃப்ரெண்டா இருக்கு 1, சேமா இருக்கு 0. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு 1, இது வந்து 0. அப்ப இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு? 1 2 அண்ட் 3. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல இதுல எந்த பிட்டு டிஃப்ரெண்டா இருக்குன்னு டைரக்டாவும் நம்ம போட்டுடலாம். டைரக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், 3 வந்திருக்கு. அடுத்தது ஏசிக்கு கண்டுபிடிப்போம். ஏக்கு என்னது? 0 0 0 6 0. சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 0 0 0 1 1 1. ஸோ இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இந்த 3 பிட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப இதுக்கும் வந்து 3. அண்ட் தென் ஏடிக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கு என்ன? 6 0ங்களா? டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 0 1 1 0 0 1. இது டிஃப்ரெண்டா இருக்கு, இது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். அப்ப 3 வந்துருச்சுங்களா? ஓகே. அப்போ ஏஇ இருக்கு இன்னும். ஏஇக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈயோட கோடு என்ன? எல்லாமே 1. ஸோ அப்ப எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன வருது? 6. இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு மினிமம் தான் கண்டுபிடிக்கணும். எந்த இதுவும் குடுக்கல கொஷின்ஸ்ல அப்படின்னா டிஃபால்ட்டா மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் தான். இதுல மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா 6ஓட 3 தான் மினிமம். ஸோ 3ங்கிறது நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஏபிக்கு ஏ வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட கோடு என்னங்க? பி ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அது நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ பியோட கோடு என்ன? 0 1 0 1 0 1. ஓகே. அண்ட் தென் சியோடது பாத்தீங்க அப்படின்னா சியோடது பாத்தீங்கன்னா பிசிக்கு 0 0 0 அண்ட் 1 1. ஓகேங்களா? இதுல எத்தனை பிட் டிஃப்ரெண்டா இருக்கு? இது சேமா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு, சேமா இருக்கு, சேமா இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன வந்து 2. ஸோ 2 பிட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு பிசிக்கு. அதே மாதிரி பிடிக்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பிடிக்கு கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் பிஇக்கு கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டி எடுத்துக்கிட்டு டிக்கு அப்புறம் இப்ப ஏ எடுத்துட்டு ஒவ்வொன்னா நம்ம ஹேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்தது பி எடுத்துட்டு சிடி இது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி எடுத்துக்கிட்டு டிக்கும் இக்கும் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் டி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா டிக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆப்ஷன். டி வந்து இ கண்டுபிடிச்சா போதும். இது எல்லாம் கண்டுபிடிச்சு மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ், மினிமம் வேல்யூ எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இப்ப பார்த்த வரைக்கும் 3 வந்திருக்கு. நான் அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மாலஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 2.
ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஏங்களா, இது பியோடது. ஏபிக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 3. அடுத்தது ஏசி, ஏடி, ஏஇ. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்ட். இது ஏவோட பார்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா பியை வச்சு கண்டுபிடிக்கணும். இது பி, இது சி. அடுத்தது பி டியோட பார்ட், பி இ. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது சி டி, இது சி இ. ஓகேங்களா? இது ரெண்டும் தனி பார்ட். அண்ட் தென் லாஸ்டா இருக்கிறது டிஇ. இது ரெண்டும் ஒரு பார்ட். ஸோ இதுல இருக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பிடி, அந்த இந்த 2ங்கிறதா ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ அப்ப நம்ம ஆன்சர் மினிமம் டிஸ்டன்ஸ் பாக்குறப்போ நம்பர் 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே மேக்ஸிமம் கேட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்க 6 வந்திருக்கும். இது மேக்ஸிமம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட், in Q Hamming code for transmitting data of 7 bit, how many parity bits are used? parity bit check பண்றதுக்கு நான் ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 2 power p greater than or equal to m plus p plus 1 plus 1. ஓகேங்களா? இங்க m போட்டுக்கலாம் அல்லது d ன்னு போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா? m அப்படிங்கிறது என்னன்னா டேட்டா பிட்ஸ், p அப்படிங்கிறது நமக்கு தெரியும் parity bits. ஓகேங்களா? சோ இதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க வந்து ஹேமிங் கோட் வந்து கியூங்கிற ஹேமிங் கோடு, கியூங்கிற கோட் இருக்கு. ஓகேங்களா? அதுல பார்ட்டி பிட் எத்தனைன்னு தெரியல. நமக்கு டேட்டா பிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 பிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து m ஓட வேல்யூ. அப்ப m equal to 7. ஓகேங்களா? m equal to 7. அப்ப இதுல அப்ளை பண்ணுவோமா? 2 power p தெரியல என்னன்னு, என்ன அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 7 plus p plus 1. in case இப்போ நீங்க பீக்கு வேல்யூ தெரியல, ஆனா இங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தனா இருக்கணும். இப்ப பீக் வேல்யூ வந்து நம்ம என்ன போட்டு பார்க்கலாம் அப்படின்னா 2, 1 போட்டா கண்டிப்பா வராது. சரி 2 ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிக்ல இருந்தே போயிடலாம். பீக்கு 1 போடலாம். 1 போட்டோம் அப்படின்னா 2 power 1 greater than or equal to 7 plus 1 plus 1. அப்ப என்ன வரும்? 2 greater than or equal to, இங்க 7 இருக்கு, 7, 8, 9 வருது. சோ இது வராது. நெக்ஸ்ட் பீக்கு 2 போட்டு பார்க்கலாங்களா? பீக்கு 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 power 2 greater than or equal to 7 plus 2 plus 1. So 4 greater than or equal to 7 னா 8, 10. So இதுவும் தப்பு. கரெக்ட்டுங்களா? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஏன்னா இந்த நம்மளோட லெஃப்ட் சைடு தான் கிரேட்டர் தான் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் p equal to 3 போட்டு பார்க்கலாம். 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 power 3 greater than or equal to 7 plus 3 plus 1. So 8 greater than or equal to, இங்க 9 ஆகுது 10 ஆகுது. So இதுவும் வரல. So அடுத்தது நெக்ஸ்ட் p power 4. 4 போட்டீங்கன்னா 2 power 4 greater than or equal to 7 plus 4 plus 1. So 2 power 4 வந்து நமக்கு 16 ஆகுது, greater than equal to 7 னா 11, 12. So இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ அப்ப நமக்கு பார்ட்டி பிட் எத்தனை இருந்தா இந்த இதுக்கு ஹேமிங் கோட் கரெக்டா வரும்? நமக்கு 4. சோ ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணி ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறதா பார்ட்டி பிட்ஸ். எத்தனை ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டி பிட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்ணி நம்ம ஒவ்வொன்னா அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா எந்த வந்து நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 4 ஆன்சர். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். இது டீப்பா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அங்க ஒர்க் அவுட் பண்ணதே தான் இங்கேயே கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பேசிக் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் டேட்டா ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பார்ட்டி பிட் கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். இது அதுக்கு அடுத்த மாடல் எப்படி அப்படின்னா கன்சிடர் 3 பிட் டேட்டா டிடெக்ஷன், 1 பிட் டேட்டா கரெக்ஷன். எப்பயுமே ஹேமிங் கோட்ல தானே பண்ண முடியும், ஒரு பிட்டை கரெக்ஷன் பண்ண முடியும். ஆனா மோர் தென் 2 பிட்ஸ் மேல நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பிட் டிடெக்ஷனுக்கும் 1 பிட் கரெக்ஷனுக்கும் ஹேமிங் கோட் 4 பிட் டேட்டா நான் யூஸ் பண்றேன். the extra party bit எத்தனை and then
3 பிட் எரர் டிடெக்ஷன் இஸ் பாசிபிள். அப்ப 3 பிட் எரர் டிடெக்ஷன் இருந்ததுன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் டிடெக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் இது ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்த சம்மே தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பார்ட்டி பிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன போட்டோம்? 2 பவர் p greater than or equal to m plus p plus 1. இதுதான் ஃபார்முலா இல்லைங்களா? சோ இங்க வந்து நமக்கு 4 பிட் டேட்டா சொல்லிட்டாங்க. டேட்டா எத்தனை சொல்லிட்டாங்க? அப்ப m equal to 4. அப்போ m வந்து 4. once again m வந்து 4 இல்லைங்களா? அப்ப அப்ளை பண்ணுவோமா? அப்ப 2 பவர் p greater than or equal to 4 plus p plus 1. சோ இங்க எத்தனை போட்டா இதனோட கிரேட்டரா வரும்? நம்ம pக்கு 2 போட்டு பார்க்கலாம். ஏன்னா 1 போட்டா வராது. 2 போட்டாவே இங்கேயே 2 பவர் 2 4 தான் வருது. இங்கேயே 4 இருக்கு. அப்ப 4 வேண்டாம். 3 போட்டு பார்க்கலாம். 2 பவர் 3 greater than or equal to 4 plus 3 plus 1. So அப்ப என்ன வருது? 8 greater than or equal to இதுவும் 8 வருது. One second. இதுவும் 8 வருது. So அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஒன்னு கிரேட்டர் தானா இருக்கணும் இல்ல ஈக்குவலா இருக்கலாம். சோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்ப நமக்கு பார்ட்டி பிட் எத்தனைன்னு கண்டுபிடிச்சாச்சு? 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பிளாங்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு மினிமம் 3 பிட்னு இங்கேயே சொல்லிட்டான். அப்ப எரர் டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா? எரர் டிடெக்ட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? t plus 1. ஓகேங்களா? அப்போ இங்க 3 பிட் சொல்லிட்டாங்க. 3 பிட் சொல்லிட்டாங்க அப்படின்னா 3 plus 1 is equal to 4. So இங்க ஆன்சர் இஸ் 4. புரியுதுங்களா? இது டிடெக்ட் பண்ண ஃபார்முலா. இது நியூ ஃபார்முலா. இது வந்து பார்ட்டி பிட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது வந்து டிடெக்ட் பண்றதுக்காக. இங்க 3 பிட் நம்ம டிடெக்ட் பண்றோம்னு அவங்க கொஸ்டின்லயே கொடுத்தனால நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு ஆன்சர் இஸ் 3 plus 1 4. So ஆன்சர் இஸ் A. ஓகேங்களா? இதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சம். இந்த சம் எப்படி அப்படின்னா நத்திங் பட் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல வந்து ஒரு 4 கோட் கொடுத்திருக்காங்க. இதுல மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் p அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதுல மினிமம் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம்ல பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கிறப்போ என்ன ஆகும்? இப்ப A B ஏக்கு என்ன 0 0 0 5 zeros. எஸ். பிக்கு பாத்தீங்கன்னா 0 1 0 1 1. சோ அப்ப இதனோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸ் இது ஒரு டிஃபரன்ஸ், இது ஒரு டிஃபரன்ஸ், இது ஒரு டிஃபரன்ஸ். அப்ப 3 வருது. ஓகே. ஏசிக்கு பாத்தீங்கன்னா 5 zeros சாரி 1 0 1 0 1. இதுல பாத்தீங்கன்னாலும் 3 டிஃபரன்ஸ் வருது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்க எல்லாமே 0வா இருக்கனால நம்ம இப்படி சியோட டிஃபரன்ஸ் என்னவோ அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏ டிக்கு பாத்தீங்கன்னா 4 வரும். ஓகேங்களா? ஏன்னா இங்க எல்லாமே 0வா இருக்கு. இங்க 4 ஒன்ஸ் இருக்கு. அப்ப 4 டிஃபரெண்டா இருக்கும். சோ இதுல மினிமம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்களா? ரெண்டாவது பார்ட்ல என்ன பார்ப்போம்? ரெண்டாவது பார்ட் என்ன பார்ப்போம்? பில இருந்து பார்ப்போமா? அப்போ பி சி பார்ப்போம். பிக்கு வந்து 0 1 0 1 1. சிக்கு பாத்தீங்கன்னா 1 0 1 0 1. அப்ப இதுல டிஃபரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது டிஃபரெண்டா இருக்கு. இதுவும் டிஃபரெண்ட், இதுவும் டிஃபரெண்ட், இதுவும் டிஃபரெண்ட். கரெக்ட்டுங்களா? அப்போ 4 வருது. அப்போ பிடிக்கு பாத்தீங்க அப்படின்னா பிடிக்கு 0 1 0 1 1. அண்ட் தென் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 1 1 1 0. அப்போ உங்களுக்கு இது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட். அப்ப 3 வருது. சோ மினிமம் எடுக்கிறப்ப 3 தான் நமக்கு பாசிபிள் தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிசி பாத்துட்டோமா? அடுத்து சிடி பார்க்கலாம். சி வந்து என்ன சொல்லிருக்காங்க? 1 0 1 0 1 ட்ரிபிள் 1 0. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது டிஃபரெண்டா இருக்கு, இது டிஃபரெண்டா இருக்கு, இது டிஃபரெண்ட். சோ 3. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ மினிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3. ஓகேங்களா? அப்போ மினிமம் 3 கிடைச்சு நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3 இருக்கு. மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா எரர் கரெக்ஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப எரர் கரெக்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? இத ரஃப் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம்.
எரர் கரெக்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? d-1/2 பார்த்தோமா? ஓகேங்களா? சோ d-1 2 பார்த்தப்போ d ஓட வேல்யூ என்ன? நமக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் டிடெக்ட் பண்றது 3. சோ 3 - 1/2 அப்போ 2 = 1. சோ இது வந்து p = 3 and then q = 1. சோ இது வந்து q ஓட வேல்யூ. சோ ஆன்சர் இஸ் 1. உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் இந்த சம் நீங்க போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஹேமிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பாருங்க. ஓகேங்களா? இதுல ஆன்சர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹேமிங் கோட்ல எப்படி பார்ட்டி பிட் கண்டுபிடிக்கிறது, மினிமம் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ.